அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம இஃபிர் லி வ லிவாலிதைய வ லிஅஸாதீதிய வ லிஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அஸ்லிஹ் ذات بيننا وبين قومنا بالحق وأنت خير الفاتحين. اللهم اهدنا وعافنا وارزقنا واجبرنا بالأعمال الصالحة. اللهم إنا نعوذ بك من شر ما قضيت. اللهم إنا نعوذ بك من همزات الشيطان الرجيم. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال النبي صلى الله عليه وسلم: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. وقال الصوفي: رحمة وراحة وعفوا وعافية. اللهم أهدنا وآتي تقواها واجبرنا بالأعمال الصالحة. اللهم يا غني يا مغني أغننا بحلالك عن حرامك بطاعتك عن معصيتك بفضلك من سواك. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் அருள் பொங்கி நிறைந்த மாதம் இந்த ரஜபுடைய மாதம். ரஜபுடைய மாதம் பிறந்து 26 நாட்கள் முடிவுற்று இன்ஷா அல்லாஹ் நாளை திங்கள் 27வது பிறை ரஜபுடைய தினத்தை அடைந்து கொண்டாடி அமல் செய்து அதற்குரிய பிரதிபலன்கள் பலாபலன்களை அடைவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தயாராக ஆக்கி வச்சிருக்கான். ரஜபு நேற்று பிறந்ததை போன்று தெரிந்தது. இன்றைக்கு 26 பிறைகள் முடிவுற்றது. நல்ல மாதங்கள் மனிதனுடைய கரத்தில் பிறந்துவிட்டால் அது தவழ்ந்து அதிவிரைவில் செல்லும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரஜபுடைய மாதத்தின் ஜும்மாக்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் சென்ற ஜும்மாவோடு முடிவு அடைந்து விட்டது. இனி வருகின்ற ஜும்மா ஷாபானுடைய முதல் ஜும்மாவாக இருக்கு இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப முடியுது, ஷாபான வருது, ரமலான நம் எதிர்நோக்கி கொண்டிருக்கோம்.
மானிட சமூகத்தில் எப்பொழுதுமே ஒரு பின்தங்கிய நிலை, சோம்பேறித்தனம் இருக்கு. வரட்டும் பார்த்துக்கலாம், ஒரு மாதம் எங்கே போயிட போகுது என்ற நிலை, தகையரான் தடுமாறி மயக்கமுற்ற நிலைகளில் இருக்கு. நமது வாழ்வின் தரங்களெல்லாம் சூகையாக இருக்கு. நாம் எப்படி தரமான வாழ்வு வாழ்ந்து அதை அடைவதற்குண்டான முயற்சிகள் நாம் செய்வதென்பது அரிதாக இருக்கு. எங்கு பார்த்தாலும் குழப்பம், எப்பொழுது பார்த்தாலும் குழப்பம், எங்கு பார்த்தாலும் மக்களை தடுத்தல், எங்கு பார்த்தாலும் குறை கூறி திண்டிதல், தெரு தெருவாங்க முகனையாக இன்னி ஒரு அரை அடி மைக்க வச்சுக்கிட்டு பேசுவாங்க. இவைகளெல்லாம் நாம் உதாசீனப்படுத்தி உதைத்து எறிந்து விட வேண்டும். சத்தியத்தின் நோக்கங்கள் நமக்கு நிறைவேற்றப்பட வேண்டும், நிறைவேற வேண்டும். அதற்கு ஆதாரம் என்பதே இல்லை, தேவையும் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொதுமறை அல் குர்ஆனும் அல் ஹதீஸ், மாநபியின் வழிமுறை திட்டங்களும் ஷரியத்துக்களும் நம்முடைய விளக்கத்திற்கு, பார்வைக்காக அமல் செய்து அதில் உண்டான சந்தேகங்களை நீக்கிக் கொள்வதற்கு. இதுக்கு ஆதாரம் தேவையில்லை. ஒரு தாயுடைய வயிற்றில் பிறக்குகின்றான், ஒரு கணவன் மனைவியை திருமணம் முடிக்கின்றான், ஒருவன் உலக ரீதியில் பூமி, சொத்தை, வயலை, வரப்புகளை வாங்குகின்றான், இல்லங்களை வாங்குகின்றான், அல்லது காருகளை வாங்குகின்றான். ஏதோ ஒரு அத்தாட்சி தேவை. அதுக்காக அந்த அத்தாட்சி தான் வாழ்வு என்று ஒருவன் மாற்றி மயக்கிவிட்டால் அவனை போன்று ஒரு மூடிகள் யாரும் இருக்க முடியாது. பூமி வாங்கினா பத்திரம் தேவை, அதற்குள் பட்டா தேவை, வரி ரசீது தேவை, வீடாக இருந்தால் கரண்ட்டு போக்குவரத்து எல்லாம் தேவை, நம்ம பேரில் வாங்கிக்கலாம். கார் வாங்குறா இருந்தால் லைசன்ஸ் இருக்கணும், அந்த காருடைய மூலம் நம்மள்கிட்ட செய்திகள் இருக்கணும், என்னென்ன இன்ஜின் நம்பர் என்ன. இது கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னால் இன்னாருடைய மகள் இன்னாரை இவ்வளோ மகருக்கு நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டே சொருக போகிறேன்னு அர்த்தம். இது போன்று ஒரு அத்தாட்சி தான் பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமா. அதனுடைய உட்பிரிவுகள் 4: ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இதில் மிகப்பெரிய ஒரு உட்பிரிவு கன்சும் மின் குனூஸில் அரிஷ் என்று மாநபியின் திருவாயால் மறந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மாஷா அல்லாஹ். பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஸ்ரிக பிக ஷைஅன் வ அனா அலம் வஸ்தஃபிருக லிமா லா அலமு பிஹி துபுது அன்ஹு வ தபர்ரது அன் குல்லி தீனில் சிவா தீனில் இஸ்லாம் வ அஸ்லம்து அக்லு லா இலாஹ இல்லல்லாஹ் பிஹக்கி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முதல் கலிமாவின் உட்பிரிவுகள் இத்தனை. அல்லாஹ்வுடைய வல்லமைகளையும் மாநபியின் சிஃபத்துக்களையும் அல்லாஹ்வுடைய தாத்து சிஃபத்துக்களையும் வர்ணிக்கின்ற முழு அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு தவிர யாருக்கும் இல்லை. அப்போ எவனும் ஆதாரம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அதை நாம் தேடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அமல் செய்வதற்கு ஒரு ஹதீஸு ஆயத்துக்கள் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான் பரக்கத்துக்கு. தெளிவாக பூமியிலிருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவில் இசாவிற்கு பிறகு சுபுவிற்குள் இந்த ஒரு 10 மணி நேரத்திற்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரமிலிருந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி ஏன் அங்கே அனுப்புனான்லா? பாரக்னா ஹவுலஹூலி நுரியஹுமின் ஆயாத்தினான்றான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் மிக பிரமாண்டமான உலக அத்தாட்சிகளில் முதன்மை பெற்ற இடம் பைத்துல் முகத்தஸ், வஃபி ஃபிலஸ்தீன், அங்கே இருக்குது. அந்த மக்களை தான் கொண்டான். அங்கே தான் மனுஷருக்கு ஒன்று கூட்டப்படும். அந்த நிலையில் மாநபியின் மகத்துவமிக்க அருள்கள் நிறைந்திருக்க
ஷைத்தானின் ஆதிக்கத்தால் தன்னை தொடரக்கூடிய நிலைகள் எப்படி இருக்கு? சிந்திச்சு பார்க்க வேணாம்? ரஜப் என்றாலே, அதில் குறிப்பாக மேராஜ் தினம் வருதுன்றாலே, உலகத்தில் என்னென்னமோ கொண்டாடக்கூடியவர்களுக்கு இந்த நாள் கசப்பாக தெரியுது. குழந்தையாவுக்கு கல்யாணம் உண்டா நிற்கிறான், மச்சனனுக்கு நிச்சயம் உண்டா நிற்கிறான் விடிய விடிய. அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது? நிச்சயம் வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமும் கிடையாது. கல்யாணத்துக்கு சிம்பிளாக 2 பேர்த்த கூப்பிட்டு செஞ்சுட்டு போக வேண்டியது தான். இதெல்லாம் ஊர் ஊராக அழைச்சி நாம் பல நாட்கள் தொல்லைக்கு பிறகு நடத்தாட்டுகின்ற அனுமதிக்கப்பட்ட அந்த திருமணத்திற்காக, ஃபர்லாக்கப்பட்ட ஒரு திருமணத்திற்கு எத்தனை சிரத்தைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாம் இந்த புனிதமான அருள்மிக்க இரவுகளில் சிரத்தைகள் எடுத்து அல்லாஹ் ரசூலை அடைவதற்குண்டான வாய்ப்பின் வாயலை அடைக்க முற்படுகின்றோம் என்று சொன்னால் இது மடத்தனமா, அறிவு மங்கியதற்கு ஆதாரமா? மேராஜ் இல்லை என்று ஒருவன் சொன்னால் அவன் தீனில் இல்லை என்பதுதான் அர்த்தம். என்ன அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், எந்த பயலும் மறுக்க முடியாது, எந்த சிறுக்கியும் மறுக்க முடியாது. பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். 2 சப்ஜெக்ட் சொல்றான், ஸமீஉ பஸீர். நாம உணர்றோமா? உணரக்கூடிய ஆற்றல்களில் பித்து பிடித்து செத்து கிடக்கும் நாம. மேராஜில் பல அற்புதங்கள். அதிலே ஒன்று, அன்றைய இரவு ஹலரத் செய்யிதுல் மலக் ஜிப்ரைல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாநபியை தரிசிக்க வந்தது. 2வது அருள், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான் என்று சொன்னது. 3வது ஒரு அருள், அந்த காபத்துல்லா மஸ்ஜிதில் ஹரம் மினல் மஸ்ஜிதில் ஹரம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஹரமிலிருந்து அக்ஸாவுக்கு கொண்டு போனோன்றான். வேற இடத்தையே அல்லாஹ் சொல்லலை. இதை பொய்ப்பிக்கக்கூடிய பித்தலாட்ட குடும்பங்கள் பித்தலாட்ட கும்பல்களை நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பைத்துல் ஹலா போகிறோம், அதாவது கக்குஸுக்கு போகிறோம். நம்முடைய தேவையை பூர்த்தி ஆக்கிட்டு நம்ம குண்டியை கழுவிட்டு தான் நம்ம வெளியே வர்றோம். நம்ம மனைவிட்ட போகிறோம், நாம் சொருகி இன்பம் காண்டுட்டு தான் வெளியில் வர்றோம். நாம் சிந்திக்கணும். நமக்கு நாமி திட்டத்தின் கீழ் தான் எல்லாத்தையும் பார்க்கணுமே தவிர அடுத்தவர்கள் தருகின்ற திட்டம் நமக்கு தேவையில்லை. அந்த திட்டம் ஷரீயத்தின் உயர் அழுத்த ஆழமான திட்டம், அல்லாஹ் ரசூல் சொன்னது. அதைத்தான் நாமே எடுக்கணும். மனிதனுடைய வாய்களால் புரண்டு பண்ணி முன்னும் பின்னும் அறுத்துடக்கூடாது. மீனை கடல்லையோ ஆற்றுலையோ குளத்துலையோ பிடிச்சா தலையை வெட்டிடுவான், இங்கிட்டு குண்டி பக்கம் வெட்டிடுவான், ஒவுத்த கிழிச்சு எல்லாத்தையும் எரிஞ்சிருவான். 3 பாகம் போயிடும். 1 தலை, 2வது நடு, 3வது. அதுக்கு பிறகு அந்த சத பிண்டத்தை திம்பான். அது மாதிரி ஷரியத்தை, குர்ஆனுடைய ஆயாத்துக்களை கழிக்கக்கூடியவர்கள் அப்படி நல்லிகளை சுக்கு நூறாக ஆக்கிடுவான்லாம். மேராஜ் இல்லை என்று சொன்னால், மாநபி மேராஜிற்கு செல்லவில்லை என்று சொன்னால், மாநபியின் அந்த மேராஜை பொய்ப்படுத்தினால் இன்னல் முனாஃபிகீன் லகாதிபூன், முனாஃபிக்கின் பொய்யுரைப்பான், அவனை பின்பற்றாதே. ஒருத்தையை முடித்ததுக்கு பிறகு இவன் சரியில்லை அப்படின்னு சொன்னான், விவாதங்கள் பேச்சுக்கள் கூட குறைய இருக்கலாம். அதுக்காக அவள் சரியில்லாமல் இல்லை. அவளுக்கு சரியாக இருப்பதற்குண்டான அப்பம் இருக்குது, மார்புகள் இருக்குது. அதே போன்று நீ இல்லை என்று சொல்வதற்கு உனக்கு மார்பில்லாத ஒரு எண்ணீனை தான் நீ முடிச்சிருக்க. அப்போ இன்னீனை திருமணம் முடிப்பது ஹராம், ஓரின செயற்கைக்கு போன்று. அதனால் மார்க்கத்தில் பொய் பித்தலாட்டங்களை கூறி தெரிந்ததை போன்று நடிக்காதே. உன்னுடைய நாடி நரம்புகள் தரிக்கப்படும்,
வனுன்ஷியக்கும் ஃபீமா லா தஅலமுன், மிக தெளிவாக சொல்லிட்டான்ல. உன்னுடைய நரம்பை என்ன கதி ஆக்கிடுவோன்ட்டான்ல. அது மட்டுமல்ல, நீ ஓதுற யாசின் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா ஜஅல்னா ஃபீ அனாகிம் அகலாலா ஃபஹிய இலல் அஸ்கானி ஃபஹும் முக்மஹூன் சொல்லிட்டான்ல. இஸ்லாத்தில் உள்ளால் உள்ளதை ஏற்போம். உளமாற இரவில் நின்று விழித்து நாம் வணங்குவோம். ஒரு மனிதன் மேராஜுடைய இரவிலே நின்று வணங்கி தௌபா செய்து அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான முயற்சி செய்தால் அல்லாஹ் இருகரம் ஏந்தி உன்னிடத்திலே அப்தே அடியானே என்று உன்னுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். 3 அருள் உனக்கு செய்கிறான். ஒன்று வாழ்க்கையில், ஒன்று கபரில், ஒன்று மஹ்ஷரில். இதை விட என்ன அத்தாட்சி வேணும்? அத்தாட்சிகள் என்பதும் ஆதாரம் என்பதும் அவதாரத்திற்குட்பட்டவை. தேடாதே, திரியாதே, உன்னை நீ கிழிக்காதே. உன்னுடைய பார்வை சரியாக மங்காமல் இருந்தால், ஆகக்கண் முகக்கண் ஞானக்கண் உனக்கு மிக தெளிவாக இருந்தால் விளங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜிற்கு சென்று கடமைகளை வாங்கி வந்தது. தொழுகை எப்போ கடமை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸிற்கு சென்று 2 ரக்காத் எல்லா நபிக்கும் தொழுகு வைப்பதற்கு முன் அவருடைய வாழ்வு, அவருடைய நுபுவத்து, நபித்துவம் எல்லாம் ஒன்று சேர்த்து உரிஜ அந்த புராக் வாகனத்தில் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு அங்கே 2 விதமான மக்காம்கள். ஒன்று ஆலமே சமா, 2வது ஆலமே சிதறத்துல் முன்தஹா. பிறகு நூர் மண்டலத்துக்கு போகிறாங்க. அங்கே வைத்துத்தான் மேராஜில் அல்லாஹ்வுடைய அரிசில் அவனுடைய குருசில் மாணவி அமரச் செய்து அல்லாஹ் அவர்களுக்கு அழகான தொழுகை, வெற்றிக்குரியது, ஃபக்கது ஃபாஸ ஃபௌசன் அதீமா என்று சொல்லக்கூடிய தொழுகையை அல்லாஹ் அங்கே கடமையாக்குறான். அதே நபி, நீண்ட பயான்லாம் எல்லாம் கேட்டிருப்பீங்க, விளக்கத்துக்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. எனது உம்மத்துக்கள் சில கடமைகளை செய்ய மறுத்தாங்க, முடியலை, நீங்கள் அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க, தொழுகையை குறைச்சிக்கிட்டு வாங்கன்னு 9 முறை போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ்ட்டையும் ரசூலுல்லாஹ் 9 முறை போனாங்க. 9×5 45 வக்தை குறைச்சிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் போங்கட்டாங்க. அப்போ சொன்னாங்க, நான் ஹயா உன் நபி வெக்கப்படுறேன், அல்லாட்ட சும்மா போய் குறைன்னு சொல்ல, இல்லைன்னா 1 வக்து வந்திருக்கும், ஏதாவது 1 வக்து 2 வக்து வந்திருக்கும். ரசூலுல்லாஹ் மறுத்துட்டாங்க. அதுக்கு மேல் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சை கேட்கல. அதை கொண்டு தான் இந்த பூமிக்கு வர்றாங்க. அப்போ 5 வக்துகள் தொழுகை கடமை. நீ மேராஜை மறுத்த தொழுகையை நீ எப்படி தொழுகிற? ஜியாரத்தை மறுக்கிற. தொழுகையில் ஜியாரத், அல்லாஹ்வுடைய நினைவாற்றலோடு ரசூலுக்கு காணிக்கை, மூமின்களுக்கு மூமினாத்துக்கு முழு உலக முஸ்லிம்களுக்கு மரணித்த பிறகு காணிக்க வைக்கிற தொழுகையில். அப்போது அருள் பொருள் ஞானம் இருந்தால் தானே அதை நீ உணர முடியும். நீ அத்தஹியாத்து ஓதும் போதே நீ மேராஜுக்கு போயிட்டு வந்த மாதிரி. ஆனால் இப்போ நீ மனைவி மடியில போய் உட்கார்ற, அதெல்லாம் ராத்திரி தான், வக்திலேயே போய் உட்கார்ற நீ. அதனால் மறுக்கும் தன்மை, வெறுக்கும் நிலை அரக்க குணம் உடையவர்களுக்கு வரும் என்பதைத்தான் இங்கு சுற்றி காட்டப்படுது. மேராஜ் உண்மை, அல் மேராஜு ஹக்குன் வன் நபியு ஹக்குன். அல்லாஹ் ரசூல் சந்தித்தது ஹக்கானது. மறுத்தால் அவனை விரைவில் நரகத்தின் படுகுழியில் தள்ளப்படும். இதைத்தான் அபு ஜஹில் கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸல்லம் சாமானியமாக மேராஜுக்கு போல, ஹரமில் இருந்து நேராக எங்கே போகிறாங்க? அக்ஸா. ஏன் அக்ஸா போனாங்க?
அல்லாஹ் விவரிக்கிறான். பாரக்னா ஹவுலஹு, அதை சூழ்ந்து நாம் பரக்கத்து செஞ்சுருக்கோம். அப்போ ஹரமில் பரக்கத்து இல்லையா? ரசூலுல்லாட்ட பரக்கத்து ரஹ்மத்து இல்லையா? ரசூலுல்லாவே ரஹ்மத்து, அவர்கள்ட்ட பரக்கத்து இல்லாமல் இருக்குமா? நீர்மூட மூடிகள் சரியாக கவனிக்கணும். லினுரியவும் இன்னாயாத்தினா, மற்றொன்று நம்முடைய அத்தாட்சியை காமிக்கிறோம். இந்த இடத்துல இப்படி இருக்குது துனியாவில், ஹரமில். அதே மாதிரி இன்னொரு ஹரம், என்ன ஹரம்? அக்ஸா. இன்னஹு வசமீல் அலி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பேசுகிறதெல்லான்றான்ல. அப்போது மேராஜ் என்பது சத்தியம், உண்மை. மாணவி சென்று கடமையாக்கப்பட்ட கடமைகளை வாங்கிட்டு வந்ததும் சத்தியம், உண்மை. பிஹக்கிலா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவில் ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லா மட்டும் சொன்னால் அவன் இஸ்லாத்துக்கு வர முடியாது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லணும். அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்டா, லா இலாஹ இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன். இனிமேல் கலிமா அப்படி ஓதுங்க. லா இலாஹ இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதிக்குல் வஅதுல் அமீன். நீங்கள் இதில் போனால் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய அந்த காபத்துல்லாவில், ரசூலுல்லாவுடைய மதீனா கும்பாவில் பார்க்கலாம். அதில் ஒரு காலத்தில் புர்தா ஷரீஃப் எல்லாமே எழுதப்பட்டிருந்தது. ஓதும் பாக்கியத்தை இந்த ஏழ்மையான ஃபக்கீருக்கு அல்லாஹ் கொடுத்தான். எவன் காசுலையும் இல்லை, எவன்த்தையும் வசூல் பண்ணி போகல. நேரடியாக இப்போவும் நிறைய பேர் கூப்பிட்றாங்க, வாங்க ஹஜ்ஜுக்கு போகலாம், ஃப்ரீயாக முறாவுக்கு போகலாம். எனக்கு தேவையில்லை. என்னை கூப்பிடுவதாகனால் என்னுடைய ரப்பு ரசூலுல்லாவுடைய துஆ வர்க்கத்தின் பொருட்டால் கூப்பிடுவான் அல்லாஹ். சகோதரிகளே, போவது பெரிதல்ல, அங்கு போய் பல முறை உளுந்து எந்திரித்து வருவது பெரியதல்ல. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் அந்த காபா நம்மை நோக்கி உள்ளத்தில் வரும் என்பதை அன்னை ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 ரக்காயத்து தொழுது 1 8க்கு தொழுது போன ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹு கிடைக்காத ஒரு காட்சியை அன்னை ராபியத்துல் பஸரியா அம்மையாருக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால், காபா அவர்களை வரவேற்றது என்று சொன்னால், இது சரித்திரத்தில் நிறைக்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றது. இது அரிசி முதல் செல்லும். மேராஜை உண்மைப்படுத்துங்க. மேராஜ் இரவில் இசாவுக்கு பிறகு நல்லா வவுறு ஃபுல்லாக திண்டுட்டு மிருகம் தூங்கின மாதிரி, ஆடு மாடு ஒட்டகை தூங்கின மாதிரி தூங்காமல், விளங்குதா? நல்லது பொழுது செஞ்சு தின்னுங்க, வேணான்னு சொல்லலை. ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்து தின்னீங்கன்னாக்கா பெண்லைனுக்கு தான் போக சொல்லும். அதனால் வீட்டில் பிஸ்மி சொல்லி ஆக்கி திண்டு போட்டு எதாக இருந்தாலும் இசாவுக்கு பிறகு பள்ளிவாசலில் அங்கே தஹஜ்ஜத் வரைக்கும் வேலை அமல் செய்யுங்க. விராட்டிஸாக முடிஞ்ச அளவு செய்யுங்க. பயானை கேளுங்க, நிறைந்த செலவாத்தை ஓதுங்க. இந்த மேராஜை நீங்கள் அடையவில்லை என்றால் உங்களுக்கு பராத்தும் இல்லை, ரமலானும் இல்லை. ஏண்டா கோர்த்துட்டாங்க ரசூலுல்லாஹ். பூவை தலையில் வைக்கிற மாதிரி நூலில் ஊசியில் கோர்த்து அதை தூக்கி தலையில் வச்சா தான் வாட வரும். அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரசூலுல்லாஹ் சொன்னது, சூஃபியாக்கள் சொன்னது, ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா யா அர்ஹமர் ராஹிமீன் இர்ஹம்னா. அப்போ எங்கே கோர்த்து இருக்கு? அறிவோம், உறுதிப்படுத்துவோம், செயலாற்றுவோம் என்ற மன உறுதியை நாம் எடுக்கணும். இந்த மாதத்திலிருந்து ஆதாரத்தை தேடி திரிய அரக்க கும்பல்களோடு செல்லக்கூடாது. ஒருத்தன் காட்டுக்கு போகிறான், சோனாலிகள் இருக்குது, அல்லது காட்டுக்கோழிகள் இருக்குது, கிண்ணிக்கோழிகள் இருக்குது, அல்லது இந்த பறவைகள் உள்ளான், கௌதாரி, காடை இவைகளெல்லாம் இருக்குது. காட்டில் எல்லாம் ரிசுக்கு போடுறான். இந்த வெண்ணெய் போய் ஒரு கூடை வச்சு அல்லது ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு சூழல்களில் பெரிய பள்ளத்தை நோண்டி அதை மூடி அதில் நிறைய தீனி இவன் போடுறான். இறக்கப்பட்டு போடவில்லை, இவன் அரக்க குணத்தோடு போடுகிறான்.
போட்ட அந்த தீனி அது கொத்த வரும்போது அப்படியே கவுந்து உள்ளே போயிடுது. அதை பிடிச்சி சதை வேறு, முடி வேறு, எலும்பு வேறு, இவன் திண்டு மகிழ்ந்தது நஜீஸ் வேறு, 4 தன்மையில் ஆக்கிடுறான். அப்போ இவன் இறக்கத்துக்காக தீனி போட்டான். சகோதரர்களே, நம்மை பார்த்த ஆதாரம் கேட்பவர்களும் ஆதாரம் கொடுப்பவர்களும் இத்தகைய நிலைக்கு ஒப்பானவர்கள் தான். தாய்மார்கள், பாய்மார்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறார்கள் ஆதாரத்தை தேடி தங்களை அழிக்குகின்றார்களே தவிர, அரக்க குணத்தோடு வாழுகின்றார்களே தவிர அவர்கள் சிந்திப்பெண் என்பது கிடையாது. பெண்களுக்கு பயான் ஜாஸ்தி இல்லை பள்ளிகளில். ஏண்டா, ஜும்மா ஆண்களுக்கு கடமை, பெண்கள் வீட்டில் தொழுகிறாங்க. பெண்களுக்கு வாரந்தோறும் சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவில் பயான் வைக்காததனுடைய கேடுகள் தான் இது. தப்லீக் பயான் இருக்குது, தௌஹீத் பயான் இருக்குது, எஸ்ஐஓ பயான் இருக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை மதரசா நடத்தக்கூடியவர்கள் ஆட்டி விட்டு போகிறதுக்காக வேண்டி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சூறாவை படப்பாடம் பண்ணி, பயான படப்பாடம் பண்ணி, ஊரில் வசூல் பண்ணி ஜாமானை கொடுப்பாங்க. இந்த இது சோப் டப்பா, அது இது லொட்டுலோஸுக்கு பரிசு அது இருக்குது. இவைகளெல்லாம் வேஸ்ட்டு. புடம் போட வைக்கணும். ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் புடம் போட வைக்கணும். புடம் போட்ட அந்த வஸ்து எதுவானாலும் விலை மதிக்க முடியாத மாணிக்கத்தை விட உயர்ந்துருது. விளக்கம் தரல, இது அறிஞர்கள் மேலே குற்றம். ஆதாரம் தந்து வழிகெடுக்க வர்றாண்டா, அதுக்கு முதல் நீ ஆதாரம் கொடுக்க வேண்டியதில்லை, விளக்கத்தை கொடுத்துருக்கணும். இஸ்லாம் ஆதாரத்தை கொண்டு அல்ல, அறிவார்ந்த விளக்கங்களை கொண்டும் அல்லாஹ் ரசூலை நம்புவதை கொண்டும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வர்றாங்க. மற்ற பயான்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அது இப்போ பேச இல்லை, ஒரு பண்டமண்டல் மூலத்தை மட்டும் சொல்கிறேன். மேராஜுக்கு போயிட்டு வந்தோடனே எதிரிகள் கேட்டாங்க, இந்த மாதிரி மேராஜுக்கு போயிட்டு வந்தேன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, இது உண்மையா யா அபா பக்கர்ண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய நெருங்கிய தோழர்கிட்ட போய் கேட்குறாங்க. ஆம், இது ரசூலுல்லாஹுடைய திருவாயால் மலர்ந்தால் அது உண்மை என்றார்கள். ஆதாரத்தை கேட்கல, நல்லா கவனிங்க. அதிலிருந்து தான் அவர்களுக்கு அபா பக்கர் சித்திக் என்று வந்தது. சித்திக் என்றால் உண்மைப்படுத்தியவர், ஈமானிலும் ஆண்களில் முந்தியவர், உண்மைப்படுத்தியதிலும் உலகத்திலேயே முந்தியவர். ஆண்கள்ல அம்மி ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா ஈமானில் பெண்களிலே முந்தியவர்கள். மேராஜிற்கு சென்று வந்ததில் உண்மைப்படுத்தியதிலும் முந்தியவர்கள். பெண்களில் அவர்கள், ஆண்களில் இவர்கள். பிறகு ஒருத்தன் வந்து கேட்டான், யகூதி, நீங்கள் மேராஜுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னாக்கா பைத்துல் முகத்தஸில் எத்தனை இது இருக்குது ஜன்னலுண்டான், எத்தனை வாசம் இருக்குண்டான். இதுக்காக மெனக்கட்டு போய் இவனுங்க எண்ணிட்டு வந்து கேட்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் காமிச்சான், கரெக்டாக சொன்னாங்க. இஸ்லாத்துக்கு வருவேன் அப்படின்னா, பொய்யர்களும் புரடர்களும் நிறைந்த காலத்தில் மாநபி தீனை எப்படி தக்க வைத்து மக்களுடைய உள்ளத்தில் விளக்கத்தை கொடுத்து இழுத்திருப்பார்கள். அந்த தீனை மங்க வைப்பதற்கு இன்னைக்கு மண்டியிட்டு தொழக்கூடியவர்களே ஒரு சாரார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இதை தேடி திரிகின்ற சோம்பேறிகளும் புரடர்களும் ஹராமான உணவை, உடைகளை, வாழ்க்கைகளை தேடக்கூடிய அரக்கர்களும் வாயில் நிறைந்த பொய்களை கூறிக்கொண்டு தௌபா என்றால் என்ன என்று தெரியாமலே திரிகின்றார்களே, அவர்கள் நிலை அப்சூஸ். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை தரட்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மேராஜ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று நம்மிடத்தை வந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளை இரவு இசாவிற்கு பிறகு சுபுஹு வரை, சுபுண்டா சகர் செய்கிற வரைக்கும் அமல்கள் பள்ளிகளில் நடைபெறலாம். அப்படி அவருடைய பள்ளிகளில் சீக்கிரம் மூடிவிட்டால், அத்தகைய ஆர்வத்திற்குரிய இமாம்கள் 1-2 தான் இருக்காங்க, ஒரு 3% தான் இருக்காங்க. மற்றவர்களை பற்றி நாம் குறை கூற இங்கே தகுதி இல்லை. அவர்கள் வீட்டிலே குடும்பத்தோடு பிள்ளை குட்டிகளோடு அமல் செய்யுங்க.
அமல் செய்யும்போது பிள்ளைய தூங்கிட்டான், அன்னைக்கு இரவு விழித்து வணங்கின நன்மை இருக்குது. அதுக்காக வேண்டிய இப்படி சொல்லிட்டாரு அஜர்த்து, நாமும் தூங்கிடலாம், நமக்கு நன்மை இருக்குன்னு தூங்கிடாதீங்க. 5 இரவுகளில் சொருகக்கூடாது. 1 மேராஜ், 2வது பராத், 3வது லைலத்துல் கதிர், 4வது ஈதுல் ஃபித்ர், 5வது ஈதுல் அல்ஹா. இந்த இரவில் மனைவியை சொருகிறது தடை செய்யப்பட்டிருக்கு. ஏங்க ஹலால் தானேங்க? ஆமாம். அந்த இரவு அதை விட ஹலால் ஆச்சு. பொழுதுக்கும் சொருகிற இவங்க அப்போ தான் ரசித்து சொருகிறாங்களாம். ஒருத்தர் கேட்டார், ஏன் சில அந்த இரவில் சொருகுனா நன்மை நிறையா கிடைக்குமேண்டு. அடப்பட பொசக்கட்டுக்கு பயிலுக்கு பிறந்த வேலைன்ட்டு இப்படி சொல்லிட்டு வர்றான். திருப்பி கேள்வி கேட்குறான் அவன். அங்கே சொருகுனே இது கிடைக்காது, இங்கே சொருகுனே அது அங்கே கிடைக்கும். ஹூருல் ஈனின் முத்தஜவ்விஸீன் வபில் ஜன்னத்தி ஆகிலீன். 30 நாளைக்கும் கேட்க போகிறார் ஹாஃபிஸ் அஜர்த்து. அதோட அர்த்தத்தை தெரிஞ்சா அல்லாஹு அக்பர். நம்ம பொம்பளைங்க சும்மா விடாது நம்மளை. ஆனால் அல்லாஹ் சொன்னா, ரசூல் சொன்னதுவா அது, அவங்க காட்டி கொடுத்தது தானே. ஆகையினால நாம் ஒவ்வொருவரும் நல்ல நாட்களை, நல்ல இரவுகளை, நல்ல நேரங்களை நாம் பயன்படுத்தணும். அதுதான் இந்த மேராஜை குறை கூறாத அளவிற்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மூலமாக ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தான். ஓதிக்கிட்டே வந்தோம், இனியும் ஓத போகிறோம். ரமலான் முடிகிற வரைக்கும் நாம் அல்லாஹுடைய அருளை அடைய முயற்சிக்கணும். மேராஜ் என்பது உண்மை. மேராஜின் நிலைகளிலே அமல் செய்வது உண்மை. அதற்கு ஆதாரம் என்பது அல்லாஹ், ரசூல் தான், குர்ஆன், ஹதீஸ் தான். அதில் விளங்காத நிர்மூல மூடிகளுக்கு நாம் என்ன சொல்வது? நாம் சிந்திக்கணும். படிப்புகளில் எத்தனை வகை இருக்குது, எத்தனை பிரிவு இருக்குது. டாக்டரில் எத்தனை வகை இருக்குது, எத்தனை பிரிவு இருக்குது. மருத்துவத்தினுடைய குணங்களில் எத்தனை பிரிவுகள் இருக்குது, எத்தனை வாழ்வு இருக்குது. ஒருத்தன் வௌத்த வலிக்குதுன்றான், அவனுக்கு போய் இங்கே வாய ஆப்ரேஷன் பண்ணி நான் தையல் போட்டுறேன்டா நிற்குமா? ஒருத்தனுக்கு கண்ணில் தூசி விழுந்துருச்சு, நான் கண்ணில் லேசர் வைக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தனுக்கு சுத்தமாகவே எந்திரிக்க மாட்டுது, இரு அதை எடுத்துகிட்டு வேற ஒருத்தன் இதை நான் உனக்கு தச்சு விட்டுறேன்னு சொல்ல முடியுமா? இன்னின் மாதிரி இதெல்லாம் தெரிந்த நீங்கள் அறிவார்ந்த விஷயத்தில் அமல்ல மட்டும் ஆற்றுங்கன்னு சொன்னால், நீ ஆட்டுவதும் தீட்டுவதும் தெரியாதா என்று ஷைத்தான் கூறியதற்கு ஒப்புதான். ஒப்பு ஓமைகளை எரிந்து கிழித்து சத்தியத்தை உணர தினமும் நித்தமும் நீதியாய் நாம் வாழ இந்த பரக்கத்து பொருந்திய ரஜபை ஹயாத்தாக்குவோம். அன்று இரவு வணங்குவோம், அன்று இரவு நாம் நோன்பு நோற்போம். குறைந்தது ஒரு நோன்பாவது வைக்கணும், கூடுனது 3 நோன்பு. அவங்களுடைய திறமைகளையும் உடம்பையும் பொறுத்து நஃபிலான வணக்கத்திற்கு. அதே மாதிரி நியத்து இது ஃபர்லுடைய நியத்தல்ல. ரஜபுடைய 27வது பிறை மேராஜ் தினத்தின் பொருட்டால் ஒரு நோன்பு அல்லாவுக்காக நான் வைக்கிறேன். நஃபில், என்னுடைய முன்பின் பாவங்கள், பிள்ளை குட்டி தாய் தந்தையுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து வாழ்க்கையை செழிப்பாக்கு என்று சொல்லிட்டு, நவைத்து சோமகதீன் அன்னதாயி நஃபிலி ரஜப லில்லாஹி தஆலா தகப்பல் மின்னி யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன் தகப்பல் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத்து வச்சுக்கோங்க. எல்லாம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க இந்த ரஜபுடைய மாதத்தின் முழு அருளையும் பெற்று ஷாபானுக்கு நாம் தயாராகி ரமலானை அடைந்து ரசித்து ருசித்து ரமலானில் நம்முடைய ஈமானை சொருகி நாம் ரமலானை நமக்குள் சொருகி கட்டிப்பிடித்து அதனுடைய அருளை அடைய முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அருள்வாளிக்கட்டும், நிர்மூட மூடிகளுக்கு ஹிதாயத்தை செய்யட்டும், குழப்பவாதிகளை ஒதுக்கட்டும், நேர்மையானவர்களை அமைதியுடன் கேட்டு அமல் செய்ய வைக்கட்டும். வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்லிம் தஸ்லிம் வௌத்தூனி மினல் முஸ்லிமீன்.